வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஞானசித்த திருவடியில் நம்ம ஜீவ சமாதிகளோட சிறப்புகள், அங்கே போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது சொல்லுவாங்க, 1000 கோயில்களுக்கு ஒரு ஜீவ சமாதி சமம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆலயமாக இருந்தாலும் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. 14 வருடத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அது அந்த கோயிலோட ஆற்றலை பொறுத்து, அது மக்கள் வரத்தை பொறுத்து கும்பாபிஷேகம் நடக்கும். ஆனால் சித்தர் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் தேவையில்லை. காரணம், அவங்களே இங்கே இருக்கிறதுனால எப்போயுமே கும்பாபிஷேகம் தேவையில்லை. ஒரு சில சித்தர் கோயில் பார்த்திங்கன்னா 100 வருடம் கழிச்சு டெவலப் ஆகும். ஒரு சித்தர் கோயில் வந்து உடனே டெவலப் ஆகும். அது அந்த சித்தரோட விருப்பத்தை பொறுத்து. அந்த சித்தர் அங்கே எப்போயுமே அடக்கமாக இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு வந்து அவங்க அருளலை உணர முடியாது. நல்லா தவம் பண்ணுறவங்க, நல்ல எப்பயுமே யோக நிலையில் இருக்கவங்களுக்கு போகணுன்னு உணர முடியும். ஆனால் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஜீவ சமாதியில் உட்காந்தாலே ஒரு அமைதி கிடைக்கும். அதை அவங்க போய் உட்காந்தா உணர முடியும். நீ எத்தனை கோயில்களுக்கு போகிறத விட ஒரு ஜீவ சமாதிக்கு போகிறது வந்து ரொம்ப சிறப்பு. உங்கள் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளாகட்டும், இல்லை தொலைதூரில் இருக்க ஜீவ சமாதிகளாகட்டும், நீங்கள் போய் அங்கே தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரார்த்தனை நிச்சயமாக வந்து நிறைவேறும். ஏன்னா அது அவங்களோட அழைப்பும் இருக்கணும். எல்லோரும் டக்குன்னு ஜீவ சமாதிக்கு போயிட முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் ரொம்ப புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஆலயங்களில் நிச்சயமாக ஜீவ சமாதி இருக்கும். இப்போ நீங்கள் பழனியில் பார்த்தீங்கன்னா மேலே போகர் ஜீவ சமாதி இருக்குது, கீழே வந்து புலிப்பாணி சித்தர் ஜீவ சமாதி இருக்குது. அந்த கிரிவல பாதையிலே பார்த்தீங்கன்னா 4-5 ஜீவ சமாதிக்கு மேலே இருக்குது. சாது சாமிகள், சர்க்குரு சாமிகள், சட்டி சாமிகள், குருசாமிகள், இந்த மாதிரி ஜீவ சமாதிகள் நிறைய இருக்குது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா சாக்கடை சித்தர் ஜீவ சமாதி இருக்குது. அது மாதிரி நிறைய ஜீவ சமாதிகள் இருக்குது. அதனால தான் அது அவ்வளோ புகழ்பெற்று இருக்குது. திருவண்ணாமலையை பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி ஃபுல்லாக ஜீவ சமாதி தான். ரமண மகரிஷி, யோகிராம் சுரத்குமார், பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட ஜீவ சமாதிகள் இருக்குது. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஒரு மச்சமுனி ஜீவ சமாதி இருக்குது. பார்த்திங்கன்னா நீங்கள் ராமேஸ்வரத்தில் பதஞ்சலி மகரிஷி ஜீவ சமாதி இருக்குது. அது மாதிரி புகழ்பெற்ற ஆலயங்கள் திருப்பதியில் பார்த்திங்கன்னா கொங்கன் ஒரு ஜீவ சமாதி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னாக்கா அந்த ஜீவ சமாதிகள் அங்கே இருக்கும். அதோட அருளலைகள் மக்களுக்கு வந்து நிறைய வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி கொடுக்கும். நீங்கள் திருச்செந்தூர்லாம் போயிட்டிங்கன்னா வந்து மூவர் சமாதி இருக்குது. அந்த ஆலயத்தில் இருக்கிற மூவர் சமாதி இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம ஜீவ சமாதியில் போய் உட்காரும்போது அவங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். எந்த ஜீவ சமாதிலையும் அவங்களோட உடம்பு வந்து அழுகாது. அந்த உடம்பு வந்து அப்படியே இருக்கும். நம்ம போய் அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணும்போது அவங்க தியானத்தில் இருக்கும்போது அந்த தியானம் வந்து நமக்கு உதவி பண்ணும். இயற்கையிலே நமக்கு வந்து அமைதியை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். இப்போ நம்ம தெளிவற்ற சிந்தனையில் போகிறோம், ஒரு ஜீவ சமாதியில் உட்காரோம்னா அவங்க அந்த இடத்துல வந்து அமைதியே உருவாக இருக்கும்போது நம்மளோட மனது வந்து அமைதிக்கு போயிடும். நம்ம மனது அமைதியாக இருந்தால் ஈஸியாக நம்ம தீர்வை கண்டுபிடிச்சிடலாம். அதேமாதிரி நீங்கள் ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கோரிக்கைகளும் நிறைவேறும். அமைதியாக போய் கண்ணை மூடி நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா போது எந்த ஒரு நீங்கள் பிரார்த்தனையும் பண்ண வேண்டாம். உங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கே உணர வச்சு உங்களே செய்ய வைப்பாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணற்ற ஜீவ சமாதிகள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட பெரிய பெரிய கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோயில்கள் எல்லாமே வந்து ஜீவ சமாதிகள் இருக்குது. அதனால் உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ ஜீவ சமாதிக்கு போங்க. வாழும் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். நீங்கள் வாழும் சித்தர்களை தரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா ஒரு மகான் காட்டுற வழியை யாராலையுமே காட்ட முடியாது. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது வாழும் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். அப்படி வாழும் சித்தர்களை கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜீவ சமாதிகளுக்கு போங்க. ஏன்னா எல்லா மாவட்டத்துலேயுமே எண்ணற்ற ஜீவ சமாதிகள் இருக்குது. அந்த ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல உட்காந்துருங்க, அமைதியாக உட்காந்துருங்க. உங்களுக்கு அந்த ஜீவ சமாதி வழிகாட்டும். இது அனுபவத்தில் தான் உணர முடியும். எடுத்தோன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் போய் ஒரு ஜீவ சமாதியில் அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வரும்போதே மனம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறின மாதிரி உங்கள் மனசு வந்து உணரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பக்கத்து ஊரில் இருக்க ஜீவ சமாதிகளுக்கு போங்க, ஒரு விளக்கு போடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் கோரிக்கைகள் வந்து தானாகவே நிறைவேறும். வாழ்க வளமுடன்.